வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம ஊருங்களில் நடக்கிற கல்யாணத்தை பார்த்தா அங்கே காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. இதுக்கு மேலே போய் இங்கே ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேரில் கண்ட கருமத்தை எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் வச்சு நமக்கு கண்டென்ட்டாக பஞ்சமே இல்லாமல் கொடுத்த இவங்களுக்கு ஒரு அப்படி தரமான காமெடி பண்ண அந்த பயபலிங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. சரி வாங்க அப்படி என்னென்னத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபோட்டோ ஷூட்னாலே விதவிதமாக தான் எடுப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு விதமாக எடுத்து மாப்பிள்ளைக்கு புத்திர பாக்கியமே இல்லாமல் பண்ணிடுவாங்க போலயே. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எண்டி ஏய் ஐயோ खत्म बाय बाय टाटा. சரி மாப்பிள்ளைக்கு தான் இந்த கதின்னு பார்த்தா அடே அடே பாவண்டா அந்த மனுஷன். ஃபோட்டோ எடுக்க வந்தது ஒரு குத்தமாடா. இவ்வளவு பெரிய மூட்டை பத்திக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க இங்க வந்துருச்சு. இப்போ உங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கண்ட இடத்துலலாம் கார்டு வச்சுட்டு தான் வரணும் போலயே. ஏமா பசிச்சா ஒரு பண்ணை வாங்கி தின்னு அதுக்குன்னு அந்த பையன் வாயவா கடிச்சு வைப்ப. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகட். ஏன்டா ஃபோட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல பல இடத்துல வச்சு பல மாதிரியெல்லாம் எடுத்தீங்கடா. ஆனா இது எல்லாம் மீறி போறீங்கடா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அடே என்னடா இது வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் தான் எடுக்கிறீங்களா இல்ல வேற ஏதாச்சுமாடா? இதை வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்னு சொன்னால் எவனும் நம்ப வர மாட்டாங்களே. இந்த ஃபோட்டோ ஷூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிடுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. மனுஷன் பல வருஷமாக இதுக்காகவே காத்து கிடந்திருப்பான் போல. இது மாதிரி நீங்களே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தா அவர் விடுவாரா என்ன? எப்படி நம்ம பிளான் கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணோட நெத்தியில் குங்குமம் வைக்கிறது ஒரு சம்பிரதாயமாகவே நடக்கும். ஆனா இங்க அடே அதுக்குன்னு போய் ஈரத்திலடா வைப்பீங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைவன் பியூர் 90s கிட்டா இருப்பான் போல. சின்ன வயசுல பார்த்து WWE இங்க போட்டோ ஷூட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடா என்னடா போஸ் இது? இல்ல போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டா. இதையே ஒரு மார்க்கமா இருக்கேன்னு நினைச்சா அதோட பயங்கரமான வேலைகளடா பார்த்து விட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் யாரா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கொடுக்கறது? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. கல்யாணத்துல ஐயரு தாலி எடுத்து கொடுப்பாரு. அதை கட்டுறது தானேயா உலக வழக்கம். ஆனா இங்க என்னடா இங்க எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. இங்க ஒரு கண்டென்ட்டும் இல்லையேன்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள சிறப்பான சம்பவம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பாவண்டா மனுஷன். டேய் ஃபர்ஸ்ட் உயிர் இருக்கான்னு பாருங்கடா. போற போக்க பார்த்தா போட்டோ ஷூட்டுக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்விம்மிங் ஹார்ஸ் ரைடுன்னு எல்லா வித்தையும் கத்துக்கிட்டு போங்க. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. அதுக்குன்னு வாயாலையாடா ஊட்டி விடுவீங்க. இத பார்த்துட்டு இருக்க சிங்கிள்ஸோட நிலைமை என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஐயா ஐயா உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட. என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? எல்லாரும் போட்டோ ஷூட் நல்லா வரணுமேனு பார்த்து பார்த்து எடுத்தா ஒரு சில பயபிள்ளைங்க இருக்காங்களே
நல்லா வரலன்னா என்ன, அதையே நாங்கள் கண்டென்ட் ஆக்கி வைரல் ஆக்கிடுவோமேன்னு சொல்லி அதையும் ட்ரெண்டிங் ஆக்கிட்டாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்ன மாதிரி அடிக்கிறாயா கிஷி? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். நன்றிங்க. ஏமா அவங்களே சும்மா இருந்தா கூட நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போலயே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சண்டை போட்டா கூட ஏதோ சரிங்கலாம். ஆனா இங்க என்னடா கல்யாண மேடையில அடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? இவங்க எல்லாம் பிடிச்சுதான் கல்யாணம் பண்றாங்களா இல்லைன்னா வேண்டா வெறுப்புக்கு கல்யாணம் பண்றாங்களானே தெரியலையே. என்ன ஆயிருக்கும்? போயங்க கைய கொடு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை. என்ன என்ன எழவி அது? இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா வாருங்க. இங்க வந்துருச்சு. Wait a minute. Who are you? அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். சார் வடகரி வடகரியாலும் தொலைகரியாலும் போலாகுது. என்னையா அது? சாப்பிடுங்க சார். என்ன அமுகு டுமுகு அமால் டுமால். ஒன் மோர். அமுகு டுமுகு அமால் ஒன் மோர். வெரி குட். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பா சும்மா கத்தி கத்தி டிஸ்டர்ப். ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இப்ப எதுக்குடா ஏமாய கடிச்ச? இது மாதிரி போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல கண்ட கருமத்தையெல்லாம் பண்ணி அதையுமே கண்டென்ட் ஆக்கி விட்டுறாங்க. இவங்க பண்ணி வச்சிருக்க இந்த அக்கப்புற பத்தியெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி